முன்னீர். ஏன் முன்னீர் கடல்? அதான் அந்த முன்னீர் என்ன நீர்? ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். அப்ப ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், அது மூணு சேர்ந்தது கடல். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், அதனால அதுக்கு பேரு முன்னீர். அடுத்து புரியல? அடிசில். அடிசில்னா சாப்பாடு. தமிழ்ல அடிசில், ஐனி, அமலை, வல்சி, கூழ், சொன்றி, புகா, புழுக்கல், மிதவை, பாலிதம், பதம், பார்த்து, மடை எல்லாமே சோறு. சோறு. ஆழி, ஆர்களி என்ன வருது? ஆழி, ஆர்களி எதை குறிக்கும்? கடலை. ஆழி, ஆர்களி. அதுக்கப்புறம் என்னது? பவ்வை, பவ்வம், பறவை. அதுக்கப்புறம் என்னது? வேலை, வாரணம், சலதி, ஓங்கு நீர், விரிநீர், நெடுநீர் எல்லாமே எதை குறிக்கும்? கப்பல். மன்னிக்கணும், கடல். ஆனா களம், கட்டுமரம், படகு, பரிசில், ஓடம், தெப்பம், திமில், அம்பி, வங்கம், நாவாய், பஹ்ரி, மிதவை எல்லாம் ஓடம். இதெல்லாம் உங்க புக்கில் அங்கங்க வரும். அப்ப அந்த பேர்கள் நினைவு வச்சுக்கணும். அதை வச்சு கொஸ்டின் கேட்கறப்ப சொல்ல தெரியும். அடுத்து என்னது? நசை. நசை என்றால் தமிழ்ல விருப்பம். அடுத்தது தரளம். தரளம் என்றால் முத்து. அடுத்து பிடி அப்படின்னா பெண் யானை. அப்ப ஆண் யானைக்கு என்ன பேரு? களிறு. களிறுன்னா ஆண் யானை, பிடினா பெண் யானை. அடுத்தது கொண்டல். கார்கால மேகம். மலையை பொழிவிக்கிற மேகத்துக்கு பேர் தான் கொண்டல். கார்கால மேகம். அடுத்தது மால்கி. மயங்கியா? ஏன்னா கூகுள்ல இல்ல, இந்த கூகுள்ல போட்டு பாத்தீங்க. தொட்டா தொட்டா சுருங்கி. அந்த தொட்டா சுருங்கி என்னும் ஒரு வகை தாவரம். அந்த தாவரத்துக்கு பேர் தான் மால்கி. தொட்டா சுருங்கி என்னும் ஒரு வகையான தாவரம். நூபுரம், சிலம்பு. தமிழ்ல நூபுர கங்கை, சிலம்பாறு. மதுரையில் இருக்க அழகர் மலையில ஓடுற ஆறு, அந்த ஆறுக்கு பேரு நூபுர கங்கை. தமிழ்ல நூபுரம் என்று சொன்னால் சிலம்பு என்று பொருள். ஓகேவா? சொல்றது புரியுதா? எழுதிங்களா? அப்ப கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும்? இதுல இருக்க எல்லா சொற்களையும் படிக்கணும். புக்கில் எல்லா சொற்களையும் வாசிச்சிருக்கணும். புரியுது இல்லையா? இதுக்கு அடுத்து உங்க புக்கிலே செகண்ட் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு, தெரியுமா? அது என்னது அப்படின்னு கேட்டா கலை சொற்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா ஃபுல் புக்கு படிக்கணும். ஒரு புக்குக்கு பின்னாடி ஒரு 4-5 சொல் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சொல்றது புரியுது இல்லையா? ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்கறதுல சில விஷய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க எழுதுங்க பார்ப்போம். கலை சொற்கள். கலை சொற்கள் 1. கலை சொற்கள்னு போடுங்க. 1. மில்லட்ஸ். மில்லட்ஸ். நான் சொல்ல பக்கத்துல என்ன எழுதுங்க. மில்லட்ஸ்னா தானியமா? பயிர் வகையா? மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியங்கள். மில்லட்ஸ்னா சிறுதானியங்கள். எபிகிராஃபி. மில்லட்ஸ்னா சிறுதானியங்கள். ஓகே. எபிகிராஃபி. எபிகிராஃப்னா கல்வெட்டு. எபிகிராஃபி கல்வெட்டு பத்தின படிப்பு. அப்ப என்ன சொல்லுவோம்? கல்வெட்டியல். இல்ல மேடம், தமிழ் மறந்துறேன் கூடிய சீக்கிரம். எபிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு. எபிகிராஃபி அப்படின்னா
கல்வெட்டு சார்ந்த படிப்புக்கு பேரு கல்வெட்டியல். அப்ப கல்வெட்டு, கல்வெட்டியல். புரிஞ்சுச்சா? அடுத்த சொல் எபிக் லிட்ரேச்சர். எபிக் லிட்ரேச்சர். எபிக் லிட்ரேச்சர். எபிக் லிட்ரேச்சர்னா சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், காப்பிய இலக்கியம், நவீன இலக்கியம். அப்ப ஆன்சர் என்ன எழுதுவீங்க? எபிக் லிட்ரேச்சர்னா காப்பிய இலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் பழமையான இலக்கியமா? கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம். செவ்வியல் இலக்கியம். செவ்வியல் இலக்கியம். மாடர்ன் லிட்ரேச்சர். மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம். மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர் பரவாயில்ல, பக்தி மட்டும் ஏமா சொல்றீங்க? டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம். ரீஜனல் லிட்ரேச்சர். ரீஜனல் சமயம் இல்லை, பக்தி சமயம் ஒன்றுதான். வட்டார இலக்கியம். வட்டாரம். என்ன எழுதுறீங்க? ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம். இது புக் பேக் இருக்கு தெரியுமா? பொறுத்துக்கள் அடிக்கடி கேட்பான். இங்க பாருங்க, இந்த பக்கம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர், எபிக் லிட்ரேச்சர், டிவோஷனல் லிட்ரேச்சர், மாடர்ன் லிட்ரேச்சர். ஆப்போசிட்ல செவ்வியல் இலக்கியம். ஒன்னொன்னா கொடுத்து ஒன்னொன்னையும் மேட்ச் பண்ண சொல்லுவான். சொல்றது புரியுதா? அப்ப எது எது எந்தெந்த லிட்ரேச்சர் தெரியும். அடுத்து மீடியா. மீடியா. மீடியானா ஊடகம். ஊடகம். ஜேர்னலிசம். ஜேர்னலிசம்னா இதழியல். ஜேர்னலிஸ்ட்னா இதழியலாளர். இதழாளர். இதழியல். எழுதிட்டீங்களா? ஜீன். ஜீன் மரபணு. 3 சொல்லினோம். மரபணு. ஜீன்னா என்னது? மரபணு. ஆன்டிபயாட்டிக் உயிர் எதிர்ப்பா? உயிர் எதிர்ப்புன்னு சொல்லணுமா? ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா புக்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நோய் எதிர்ப்பா? ஆப்ஷன் இது சொல்றது சொன்னாதான் சொல்லிருவீங்களே. ஆன்டிபயாட்டிக்னா நோய் எதிர்ப்பு முறி. ஆமா, நோய் எதிர்ப்பு முறி. அதான் சொல்ல வந்தீங்களா? மைக்ரேஷன். மைக்ரேஷன் அதுக்கு என்ன பேரு தூய தமிழ்ல? மைக்ரேஷன். மைக்ரேஷன்னா புலம்பெயர்தல், இடம்பெயர்தல். தூய தமிழ்ல வலசை போதல். பறவைகள் பருவ காலத்திற்கு ஏற்ப போறது. இப்ப ஒண்ணு இல்ல, இந்த ஊட்டி பாதை மேல ஏறி வந்தீங்கனாலே குன்னூர் கிட்ட பாருங்க, அந்த இடத்துல யானைகள் வலசை பாதை போட்டிருக்கா. அப்ப யானைகள் வலசை பாதைன்னா யானைகள் இடம்பெயர்கின்ற பாதை. அப்ப மைக்ரேஷன் என்ன சொல்லணும்? வலசை போதல் அல்லது பிராக்கெட்ல இடம்பெயர்வு. இடப்பெயர்வு.
டெட்டுலன்னு இல்லை, இனி வர்ற எக்ஸாம்லையும் கேட்பான். என்ன மேடம் புரியுதுல? எல்லாம் ஒண்ணுதான். பூனாலும் புஷ்பம்னாலும் ஒண்ணு. நான் பூனே, நீங்க புஷ்பம் சொல்றீங்க. அதாவது என்னன்னா, வலசை போதல் தூய தமிழ், அதுக்கப்புறம் புலம்பெயர்தல் இடம்பெயர்தல், ரெண்டுமே ஒண்ணுதான். புலம்னா என்ன, இடம்னா என்ன, ஒண்ணுதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, வாட்டர் இரிகேஷன். இல்ல இரிகேஷன் கொடுத்தாலும் வாட்டர் இரிகேஷன் கொடுத்தாலும் நீர்ப்பாசனம். அடிக்கடி கொஸ்டின்ல வரும் வாட்டர் இரிகேஷன். இரிகேஷன்னா நீர்ப்பாசனம். புரியுது இல்லையா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ், பேரிடர் மேலாண்மை. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்களும் தெரியும்ல, ஆர்ட்ஸ் ஆளுகளுக்கு தான் தெரியாது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பேரிடர் மேலாண்மை. இன்ஸ்கிரிப்ஷன் கவனமா சொல்லணும், ரெண்டு பொருள் இருக்கு. உங்க புக் உங்களை மாத்தி மாத்தி குழப்பா. இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுன்னு சொல்லணுமா? அப்ப எபிகிராஃப்னா முத்திரை பொறிக்கிறதுன்னு சொல்லணுமா? இன்ஸ்கிரிப்ஷன். சிற்ப செதுக்குன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு அல்லது கல்வெட்டு. அர்த்தம் புரியுதா? இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு அல்லது கல்வெட்டு. ஹீரோ ஸ்டோன். ஹீரோ ஸ்டோன். ஹீரோ ஸ்டோன் போர்க்களத்துல ஒண்ணு போர்க்களத்தில் இறந்து போயிருக்கணும், அல்லது கால்நடைகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு உயிர் நீத்திருக்கணும். அவர்களுடைய நினைவாக முல்லை நிலத்தில் அந்த வழிபாடு இருந்துச்சு, நடுகள் வழிபாடு. அப்ப ஹீரோ ஸ்டோன் நடுகள், வீரக்கல். நடுகள் வீரக்கல். சவுண்ட் எஃபெக்ட். சவுண்ட் எஃபெக்ட் எந்த ஒலி? ஒளி. எஃபெக்ட்னா என்னது? விளைவு. ஒளி விளைவு. கரெக்ட். சவுண்ட் எஃபெக்ட்னா ஒளி விளைவு. சினிமோட்டோகிராஃபினா ஒளிப்பதிவு. அந்த ரெண்டுக்கு வித்தியாசம் புரியல? சினிமோட்டோகிராஃபி, சினி. இங்க பாருங்க, இந்த ஒளி பதிவுக்கு ஒளி விளைவுக்கு மென்ஷன் பண்றாங்கல்ல, நீங்க அதை பதிவு விளைவுன்றத மாத்தி 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 மென்ஷன் பண்ணிட கூடாது. அவங்க எதுக்காக அந்த கொஸ்டினை கேட்கிறான் அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு பொருள் புரியுதா இல்லையா அப்படி செக் பண்ண. அப்ப விளைவு வேற, பதிவு வேற. ஒளி கேட்கிறது, ரெண்டாவது இருக்கிற ஒளி லைட்டு, வெளிச்சம். இங்க பாருங்க, ஒளி விளைவு வேற, ஒளி பதிவு வேற. சினிமோட்டோகிராஃபி. அடுத்து சொல்லுவாங்க, இங்க பாருங்க, நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். இது எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, புக்ல எங்க இருக்கு? ஒவ்வொரு பாடத்தினுடைய கலை புக் பேக் மொழிபெயர்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு 5 சொல்லோ 6 சொல்லோ இருக்கும். நீங்க சிரமப்படாம இதை படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இது நீங்க நெட் சோர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மொத்தமா கொடுத்தது இருக்கும். சொல்றது புரியுதுல? மொத்தமா இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், எழுதி படிச்சுக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்க புக்ல பாடங்களை வாசிக்கும் போதே அங்கங்க படிக்கிறப்ப சேர்த்து படிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப நிறைய நெட் சோர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்ப நிறைய புக்ல இருக்கிற விஷயங்களே ஏன்னா அதை மாடிஃபை பண்ணி நிறைய உங்களுக்கு தனித்தனி டாபிக்காவே எல்லாம் கொடுக்குற மாதிரிலாம் மெட்டீரியல் இதுலயே ஓப்பன் சோர்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அப்படி எழுதுனாலும் எழுதிக்கலாம். இல்ல நாங்களா எழுதினாதான் எங்களுக்கு புரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா
நீ இப்ப 6th 7th 8th நான் படிக்கிறப்ப எழுதி வச்சுக்கிறேன், நீ 9th 9th படிக்கிறப்ப நீ எழுதிக்கோ, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சொல்றது புரியுதா? அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லது. அடுத்து வாங்க, பாஸ்போர்ட். பாஸ்போர்ட்ல என்ன சொல்லுவா? கடவுச்சீட்டு. கரெக்ட். பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு, விசானா நுழைவு இசைவு. சூப்பர், கரெக்ட். நுழைவு இசைவு, அந்த நாட்டுக்குள்ள போறதுக்கான அனுமதி தானே அது. பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு, ஓகேவா? விசா அப்படின்னா நுழைவு இசைவு. சரி, டிமாண்ட் டிராஃப்ட். டிடி போட சொல்றாங்களா பேங்க்ல, டிமாண்ட் டிராஃப்ட். டிமாண்ட் டிராஃப்ட் உங்க புக்ல காசோலை, வரை ஓலை, பற்றுச்சீட்டு, செலுத்து சீட்டு, என்ன ஆன்சர் கேட்பான்? காசோலை, வரை ஓலை, பற்றுச்சீட்டு, பற்று அட்டை, செலுத்து சீட்டு. பற்று அட்டைன்னு சொல்லணுமா? வரை ஓலை. ஆனா உங்க புக்ல வெறுமனே வரை ஓலைன்னு இருக்காது. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா கேட்பு வரை ஓலை. தூய தமிழ்ல என்ன சொல்லணும்? கேட்பு வரை ஓலை. கேட்பு வரை ஓலை போட்டீங்களா? அடுத்தது வாங்க, டெபிட் கார்டு. டெபிட் கார்டு பற்று கடன் அட்டையா? டெபிட் கார்டுனா பற்று அட்டை. நான் சொன்ன பற்று அட்டை, செலுத்து சீட்டு, காசோலை. சரி, காசோலைன்னா என்ன சொல்லுவீங்க? செக்குன்னா காசோலை, டிடினா வரை ஓலை, டிமாண்ட் டிராஃப்ட்னா. டெபிட் கார்டு பற்று அட்டை. எழுதியாச்சா? இப்போ உங்களுக்கு நார்மலா இதுல கேக்குறது, செக்னா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட்னா கேட்பு வரை ஓலை. ஆனா வெறுமனே வரை ஓலைன்னு இது வரைக்கும் ஆப்ஷன் கொடுத்துருப்பான். இப்போ உங்க ஸ்கூல் புக்ல கேட்பு வரை ஓலைன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன்ஸ் அப்படிதான் வரும். புக்ல வரை ஓலைன்னா இருக்கு, கேட்பு வரை ஓலை இல்லையா? இருக்கு, பாருங்க, திரும்ப ஒரு பாருங்க. அடுத்து வாங்க, ஹெரிட்டேஜ். ஹெரிட்டேஜ்னா ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். பாரம்பரியம், ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். கல்ச்சர் கலாச்சாரம். லிஃப்ட். லிஃப்ட்னா மின் தூக்கி. லிஃப்ட்னா மின் தூக்கி. எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு. அதான் அந்த ரெண்டு வச்சு குழப்பி கேட்பான். லிஃப்ட்னா மின் தூக்கி, எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு. கஸ்டமர், கன்சியூமர். கஸ்டமர் வாடிக்கையாளர், கன்சியூமர் நுகர்வோர். கஸ்டமர் வாடிக்கையாளர், கன்சியூமர் நுகர்வோர். சூப்பர் கம்ப்யூட்டர், மீத்திறன் கணினி. சூப்பர் கம்ப்யூட்டர் அடிக்கடி கேட்பான். தமிழ் எலிஜிபிள் பேப்பர் இப்ப வர்ற நிறைய எக்ஸாம்பிள் அந்த வார்த்தை திரும்ப சூப்பர் கம்ப்யூட்டர், மீத்திறன் கணினி. மீத்திறன் கணினி.
இன்டர்நெட், இணையம், அதான் தெரியும் ஈஸியா. ஃபேஸ்புக், முகநூல். வாட்ஸ்அப், புலனம், ரெண்டு சொல்லின, புலனம். ஆப், ஆப்னா செயலி. டச் ஸ்கிரீன், தொடுதிரை. டச் ஸ்கிரீன், டச் ஸ்கிரீன், தொடுதிரை. வாய்ஸ் சர்ச், வாய்ஸ் சர்ச், குரல் தேடல். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், ஏஐ. இப்ப ஏஐ தொழில்நுட்பம்லாம் சொல்றாங்கல்ல. இப்ப கூட கேரளால ஒரு டீச்சர் வந்திருக்காங்க தெரியுமா? யாரு அவங்க பேர் என்ன? என்ன டீச்சர்? டீச்சருக்கு டீச்சர் தெரியணும்ல. ஐரிஷ், அவங்க பேர் ஐரிஷ். ஐரிஷ்னு ஒரு டீச்சர். புரியுதுலையா? புரியுதுலையா? இந்தியாவில் முதல்ல வந்த என்ன டீச்சர்? அவங்க ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட டீச்சர். ரோபோ. நம்மகிட்ட ஒரு ரோபோ இருக்கு, சோஃபியா, தெரியுமா? என்ன சோஃபியா? அது ஏஐ சோஃபியா தான். ஆமா, கரெக்ட் தான். சவுதி அரேபியாவால் குடியுரிமை பெற்ற, உலகில் குடியுரிமை பெற்ற முதல் பெண் ரோபோ சோஃபியா. ஐநா சபையால் புதுமைகளின் வெற்றியாளர் என்று அழைக்கப்பட்ட பெண் சோஃபியா. புரியுது இல்லையா? இன்னைக்கும் அப்ப அது மாதிரி இன்னைக்கு டீச்சர் ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட முதல் பெண் ஆசிரியர் இந்தியாவில் ஐரிஷ், கேரளால. புரியுது இல்லையா? மாணவர்களோடு இயல்பான உரையாடல், என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு தகுந்த தரவுகளோடு பதில் சொல்லுகிற திறம். அப்ப இனி எதிர்காலத்தில் ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? இப்ப இந்த அலெக்சான்னு ஒண்ணு இருக்கு தெரியுமில, பாட்டெல்லாம் போட்டு அலெக்சா ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஸ்பீக்கர், அது அங்க இருக்கும். இங்க உட்காந்து சொன்னீங்கன்னா அது கட்டளை இட்டால் அது பாடும், கேள்வி கேட்டா பதில் சொல்லும். தெரியுமா தெரியாதா? அப்ப என்னது? ஆனா என்னன்னு கேட்டா அதுல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள் தான் அது பேசும். அதுக்கு மேல அதால சுயமாக சிந்தித்து நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது. இப்ப நம்ம கேட்கிறோம் குதர்க்கமான கேள்விகள்லாம், அதெல்லாம் கேட்க முடியாது. நேரடியா கேட்டா பதில் சொல்லலாம், இல்லைன்னா பதில் சொல்ல அமைதியாயிரும். இப்ப நம்மளாம் என்ன கேட்டாலும் பதில் சொல்லணும்ல, ஆமாவா இல்லையா? அது மாதிரி அதுக்கு அந்த தொல்லையெல்லாம் கிடையாது. புரியுது இல்லையா? ஆனா இப்ப இருக்கிற டீச்சர்ஸை விட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றா எல்லாமே. ஏன்னா முன்னெல்லாம் நம்ம என்ன சார், நம்ம சின்ன பசங்களா இருக்கிறப்ப டீச்சர் சொன்னது உண்மை நம்புவோம். டீச்சர் சொன்னா அதான் வேத வாக்கு. இப்ப டீச்சர் நடத்துறப்பே கூகுள்ல போட்டு சர்ச் பண்றான், இது உண்மைதான் சொல்லுதா இல்ல ஏதாவது சும்மா பொய்யும் புரட்டுமா அடிச்சு விடுதா தெரியலையா, கன்ஃபார்ம் பண்ணிடுறா. ஆமாவா இல்லையா? அது மாதிரி அப்ப ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு. கிளைமேட், கிளைமேட்னா வானிலையா? தட்பவெப்பநிலை. காலநிலை கரெக்ட் தான், தட்பவெப்பநிலை. வெதர்னா வானிலை. அப்ப வானிலை வேற, தட்பவெப்பநிலை வேற. இததான் குழப்பம் அவங்களுக்கு. இந்த லிஃப்ட், எஸ்கலேட்டர், கன்சியூமர், கஸ்டமர் வருது இல்லையா? இததான் குழப்பி 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 கேட்பான். சேட்டிலைட், சேட்டலைட்னா செயற்கைக்கோள். காம்பாக்ட் டிஸ்க், சிடி, தமிழ்ல சொல்லணும் குறுந்தகடு. இ மேகசின், இ புக்னா மின் புத்தகம், இ லைப்ரரினா மின் நூலகம். அது மாதிரி இ மேகசின்னா மின் இதழ்கள். மேக்கப், ஒப்பனை. டிஃபன், டிஃபன்னா காலை உணவுன்னு சொல்லணுமா சிற்றுண்டின்னு சொல்லணுமா? சிற்றுண்டி, சிற்றுணவு. மேக்கப்னா ஒப்பனை, டிஃபன்னா சிற்றுண்டி. சரி, சாப்பிட்டுட்டு நம்ம கொடுக்குற டிப்ஸ் தமிழ்ல சொல்லுங்க. டிப்ஸ் கொடுக்குறோம்ல, சாப்பிட்டு டிப்ஸ் கொடுத்துட்டு வரோம். தூய தமிழ் சொல் சிற்றீகை. அப்படி சின்ன பொருள் தானே ஈகை கொடுக்குறோம்.
5 ரூபா காயின் தான் கொடுத்துட்டு வருவான். சிற்றீகை தூய தமிழ் சொல். அடுத்து சொல்லுங்க. லாரி, சரக்குந்து அல்லது சுமையுந்து. சரக்குந்து அல்லது சுமையுந்து. கார், மகிழுந்து. பஸ், என்ன மேடம் புரியல? சரக்குந்து அல்லது சுமையுந்து. சுமை, சொம வெயிட். சூப்பரு. சரக்குந்து அல்லது சுமை உந்து. மேடம் சுவையான்னு கேக்குறாங்க. லாரியவே தின்றலான்னு பாக்குறாங்க. சரக்குந்து அல்லது சுமை உந்து. சரி, இப்ப நமக்கு தெரியும் கார்னா மகிழுந்து, மகிழுந்து. பஸ்னா பேருந்து. இதெல்லாம் எழுத வேணாம், பஸ்ஸுக்கெல்லாம் தெரியும்ல. மினி பஸ் சிற்றுந்து. அப்ப ஆம்புலன்ஸ், அவசர ஊர்தியா? அவசர ஊர்தி, அவசர உந்துன்னு சொல்லணுமா? தூய தமிழ் சொல் வச்சிருக்காங்க. அமரர் ஊர்தி, ஆம்புலன்ஸ்ல போயிட்டு வர்றப்ப, இது போறப்ப, இது வந்து போறப்ப, அது ரிட்டன். அங்க காமிச்ச ஒண்ணு ஆகலைன்னா அடுத்த ஊர்தி அந்த ஊர்தி. நான் கேட்டது ஆம்புலன்ஸ் அப்படின்னா காப்புந்து. தூய தமிழ் சொல். ஏன்? எதை காக்க? உயிர் காக்க உதவுது இல்லையா? அப்ப தூய தமிழ் சொல் ஆம்புலன்ஸ், காப்புந்து. அப்ப எவ்வளவு தூய தமிழ் பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அடுத்து வாங்க. டைலாக். டைலாக்னா உரையாடல். ஜங்கிள், ஜங்கிள்னா காடு. சாக்ரிஃபைஸ்னா தியாகம். சாக்ரிஃபைஸ் பண்றதுன்னா தியாகம். ரொம்ப முக்கியம். பயோடைவர்சிட்டி. இப்ப கேட்டான் பயோடைவர்சிட்டி, சயின்ஸ் ஆளுகளுக்கு தெரியுமே. உயிர் பல்வகைத்தன்மையா? வேற ஏதாவது சொல்லுங்க. பல்லுயிர் மண்டலம். பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் மண்டலம். கரெக்ட் தான். சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர். சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர். டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாளர். மாரல், MORAL, நன்னெறி. நன்னெறி, நல்லொழுக்கு. வேற மாரல், நீதி அல்லது அறம். நீதி அல்லது அறம். கிரியேட்டர், கிரியேட்டர் படைப்பாளர். கரெக்ட். கிரியேட்டர்னா தமிழ்ல படைப்பாளர். டிசிப்ளின், டிசிப்ளின் ஒழுக்கம். கைடன்ஸ், கைடன்ஸ் வழிகாட்டுதல். அப்ப டிசிப்ளின் ஒழுக்கம், கைடன்ஸ்னா வழிகாட்டுதல். கார்ட்டூன், கார்ட்டூன், கார்ட்டூன் பொம்மை சித்திரமா? கேலி சித்திரம் சொல்லுவோமா? கார்ட்டூன், கார்ட்டூன்னா கேலி சித்திரம் சொல்லணுமா? கருத்து படம் சொல்லணுமா? கருத்து படம். அது மன வரைபடம். ஒன்னொன்னையும் போட்டு குழப்ப கூடாது. கருத்தோவியம், கருத்து படமா? அடுத்து வாங்க. வெல்த், வெல்த் செல்வம். கம்யூனிசம், தூய தமிழ்ல
பொது உடைமை. சூப்பர். கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, கம்யூனிசம் பொது உடைமை. ஆம்பிஷன், ஆம்பிஷன்னா லட்சியம். அப்ஜெக்டிவ் அதான் குறிக்கோள். ஆம்பிஷன்னா லட்சியம், அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள். என்ன எது லட்சியம்? தமிழ் சொல்றாங்க, முன்னாடி சேர்த்துக்குவோம், அவ்வளவுதான். இலக்குன்னு சொல்லுவாங்க, தூய தமிழ்ல இலக்குன்னு சொல்லணும். அக்ரிகல்ச்சர் வேளாண்மை, விவசாயமா? நீங்க பேச்சு வழக்குல சொல்றீங்க, திருந்திய வழக்குல அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மை. பொயட், பொயட்னா கவிஞர். ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வுன்னு சொல்லுவோமா? கடமை, கடமை. டிகினிட்டி, டிகினிட்டி கண்ணியம். வௌவல், வௌவல்னா வௌவல் சொல்றோமே, உயிர் ஒளி. டிசீஸ் என்னது? நோய். ஆடிட்டர் என்ன கணக்கர்? பட்டய கணக்கர். பட்டய கணக்கர். அலர்ஜி ஒவ்வாமை. சோசியல் ரிஃபார்மர், இது கேப்பா, சமூக சீர்திருத்தவாதி. லீடர்ஷிப் தலைமை பண்பு அல்லது ஆளுமை பண்பு. லீடர்ஷிப்னா தலைமை பண்பு அல்லது ஆளுமை பண்பு. பிலாசபி, பிலாசபினா தத்துவம், பிலாசபர்னா தத்துவவாதி. வாதி, தத்துவ ஞானி இல்ல. யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். மைத், மைத்னா MYTH, தொன்மம், தொன்மம், மைத் தொன்மம். படிமம், தொன்மம், குறியீடு படிச்சிருக்கீங்களா? MYTH மைத். தொன்மம். அதே மாதிரி இருக்கிற சொல் டாக்குமெண்ட், ஆவணம். பிலாசபர் சொல்லிட்டேன்ல. புக் ரிவ்யூ, புக் ரிவ்யூ கொடுத்தா புத்தக மதிப்புரை, புத்தக மதிப்புரை, மதிப்புரை. லாபி, லாபினா என்னது? லாபி என்னது? என்ன சொன்னீங்க?
டோபில். லோபி. லாபினா ஓய்வறை. ஓய்வறை. LOBBY. ஓய்வறை. அனிமேஷன். அனிமேஷன் பண்றாங்கல்ல, அதுக்கு தூய தமிழ்ல இயங்கு படம். அனிமேஷன்னா இயங்கு படம். ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட் அப்படின்னா கவின் கலைஞர். கவின் கலைஞர். ஸ்டாப்லர். ஸ்டாப்லர்னா கம்பி தைப்பு கருவி. ஸ்டாப்லர் அடிக்கிறோம்ல, கம்பி தைப்பு கருவி. ஃபைல். ஃபைல் பார்க்குறோம்ல, ஃபைல் என்னது? கோப்பு. எரேசர். எரேசர்னா அழிப்பான். ஸ்டாம்ப் பேட். ஸ்டாம்ப் பேடுனா மை பொதி. ரப்பர் ஸ்டாம்ப்னா, ஸ்டாம்ப் பேடுனா மை பொதி, ரப்பர் ஸ்டாம்ப்னா இழுவை முத்திரை. ஸ்டாம்ப் பேடுனா மை பொதி, ரப்பர் ஸ்டாம்ப்னா இழுவை முத்திரை. ஃபோல்டர்னா ஃபோல்டர் உரையா மடிப்புத்தாள். லாஸ்ட் ஒன்னது மொபைல் பேங்கிங்னா மொபைல் பேங்கிங். இன்டர்நெட் பேங்கிங். ரெண்டுக்கு என்ன மீனிங்? மொபைல் பேங்கிங்னா அலைபேசி வழி வங்கி முறை. மொபைல் பேங்கிங்னா அலைபேசி வழி வங்கி முறை. இன்டர்நெட் பேங்கிங்னா இணைய வங்கி முறை. அலைபேசி வழி வங்கி முறை, இது இணைய வழி வங்கி முறை. இழுவை முத்திரை. சிறப்புலகிற இழுவை. இங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு இப்ப ரீசெண்டா கேட்டுட்டு இருக்கிற விஷயங்கள்ல புரியுது இல்லையா? உங்களுக்கு நார்மலா தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரா இருக்கலாம், எல்லா எக்ஸாம்லயும் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்துருச்சு இல்ல, அதனால அதிகமா கேட்கிற கொஸ்டின்ஸ் பிளஸ் வரிசையா வர்றது. ஆனா புக்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வாசிக்கணும். இந்த வார்த்தைகள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம். ஏன்னா இந்த ரெண்டா கொடுத்து ஆப்ஷன்ஸ் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லும் போது சில வார்த்தைகள் என்னது முன்ன பின்ன வச்சு கொஸ்டின் கேட்பான். அப்ப புக் பேக்ல நம்ம இதை கவனமா என்ன பண்ணிக்கணும், கவனிச்சு படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது போலாமா? ஹெட்டிங் போடுங்க. நூல் நூலாசிரியர். என்ன பண்ணணும்? நூல் நூலாசிரியர். என்ன இனி இனிய வெளி வங்கி முடியலையா? ஏதோ முடிஞ்சா? இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்க போறேன். நூல் நூலாசிரியர். எனக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க போறீங்க. தெரியலனால ட்ரை பண்ணுங்க. உங்க புக்குள்ளதான் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கீங்களா நம்ம செக் பண்ணுவோம். அதான் நமக்கே தெரியுமே சொல்லக்கூடாது.
அப்படி கொடுப்பான். புக்ல ஒருவேளை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த புத்தகம் பேர் எல்லாமே உங்க புக்ல இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, ஒருவேளை நான் படிக்கல, கவனிக்கல அப்படின்னா கூட எனக்கு மேட்ச் பண்ண தெரியுதான்னு செக் பண்ணணும். ஒண்ணு தெரியுது. என்ன தெரியுது? அந்த சிட்டுக்குருவி பாடம் படிச்சா தெரியும். அதை வச்சு ஏன் ஆசிரியரா இருக்கிறவங்க மலாலா பத்தி தெரிஞ்சிருக்கணும். பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக பாகிஸ்தானிலிருந்து தாலிபான்களால் சுடப்பட்ட பெண்ணு, புரியுது இல்லையா? நெஞ்சில சுடப்பட்டு அதுக்கப்புறம் பல நாடுகள்ல தஞ்சம் புகுந்து உடல்நிலை சரியாகி, புரியுது இல்லையா? அப்ப பெண் கல்விக்காக போராடுகிற ஒரு பெண்ணு, பாகிஸ்தான் சார்ந்த பெண்ணு. சரி, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஒரு புளிய மரத்தின் கதை. ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் ஆகிய புதினங்களை எழுதி புகழ் பெற்றவர் யாரு? சுந்தர ராமசாமி. இவருடைய இயற்பெயர் பசுவையா. புரியுதுல? சுந்தர ராமசாமி இவருடைய இயற்பெயர் தான். அவருடைய சிறப்பு பெயர் பசுவையா. அடுத்து பாருங்க, தண்ணீர் தண்ணீர் என்ற நாடக நூல். அடிக்கடி உங்க எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பா, கோமல் சுவாமிநாதன். அடுத்து சொல்லுங்க, கரும்பலகை யுத்தம். அதான் சொன்னமே, பாகிஸ்தான் பெண்ணு மலாலா. சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி, அந்த பாடம் படிச்சிருக்கீங்களா? டாக்டர் சலீம் அலி. யார் இவரு? இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர். தெரியும் இல்லையா? அப்ப இந்தியாவின், இங்க எழுதிக்கோங்க, கொஸ்டின்ல வரும். இந்தியாவின் இந்தியாவின் பறவை மனிதர். சிட்டுக்குருவிகள் எத்தனை ஆண்டு வாழும்? 17 வருஷம் வாழுமா? 13 to 15 வருஷம் வாழும். புரியுது இல்லையா? எத்தனை காலம், எத்தனை நாட்கள் அடை காக்கும்? 14 நாள். 15வது நாள் குஞ்சு பொரிக்கும். இந்த கேள்விதான் முன்னாடி ட்விஸ்ட் வச்சு கொஸ்டின் கேட்டான். எல்லாரும் 15 நாள் 15 நாள், குஞ்சு பொரிக்கிற நாள் 15, அடை காக்கும் காலம் 14 நாட்கள் தான். அர்த்தம் புரியுதா? அப்ப சிட்டுக்குருவிகளின் அடை காக்கும் காலம் 14 நாள், அது குஞ்சு பொரிக்கும் நாள் 15வது நாள். புக்ல ரொம்ப தெளிவா கொடுத்துருப்பான். ஆனா நம்ம கேஷுவலா படிச்சுட்டு 15 போட்டுருவோம். ஆனா ஆன்சர் தப்பு. அடைக்காலம் 14, குஞ்சு பொரிக்கும் காலம் 15. சொல்றது புரியுதா? அப்ப புக்ல ஒரு விஷயத்த படிக்கும் போதே கொஞ்சம் என்ன பண்ணணும், அதுல எதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு நினைச்சு படிக்கணும். ஃபுல் புக்கை உட்காந்து படிக்க போறோம்னு படிக்க கூடாது. அதுல எதெல்லாம் கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சா அதை மட்டும் அன்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். அதோட புரியுதா? புரியுதா புரியலையா? சரி, இப்ப இது உங்களுக்கு ஆல்ரெடி சரி 1 2 தெரிஞ்சிருக்கு அப்படி சொல்லிக்கலாம். இப்ப நான் ஒரு பொறுத்துக்க தர்றேன், அது எனக்கு ஃபில் பண்ணி காட்டுங்க. அது உங்க ஸ்கூல் புக்ல உள்ளதுதான். புரியுது இல்லையா? அழிச்சிடவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த நூல்ல நீங்க கண்டிப்பா படிக்கணும் நான் பின்னாடி எழுத சொல்றேன். அப்ப நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்ப அழிச்சிடவா?
ஆஹா. இல்ல ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னது? புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும். சரி, வள்ளிக்கண்ணன். வாய்க்கால் மீன்கள் வே இறை அன்பு. ஆகாயத்திற்கு அடுத்த வீடு மு மேத்தா. பிசிராந்தையா பாரதிதாசன். கரெக்ட். அதான் தெரியுமா? எழுதுங்க ஆன்சரு. அதான் சொன்னே ஃபர்ஸ்ட் ஒண்ணு புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன். யார் இந்த வள்ளிக்கண்ணன்? புக்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு? எது சொன்னாலும் நல்லதுதான் சொல்லியிருப்பாரு. ஆமாதான். ஏழைகளின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகிறது. யார் சொன்னா? வள்ளிக்கண்ணன். என்ன அந்த அந்த வள்ளிக்கண்ணன் தான். வேற எந்த வள்ளி போடணும்? நம்மளா ஏதோ ஒரு வள்ளியிலேயே போட்டக்கூடாது. இதே வள்ளிதான். சரி, இப்ப நீங்க எழுதுறதுல கவனமா கவனிங்க. இப்ப நீங்க எழுதின 2 நூலு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். யாருடையது? எந்த வருஷம்? கீழே எழுதுங்க. சா ஆ வி அப்படின்னா சாகித்ய அகாதமி நூல் 1969. இங்க பாருங்க, ஃபுல்லா எழுதாதீங்க. எப்ப ஏன்னா ஃபுல்லா நம்ம எக்ஸாம் ஃபுல்லாவே எழுத போறோம் அப்படின்னா இங்க பாருங்க. பிசிராந்தையா இது என்ன நூல்? நாடக நூல். அப்ப சா ஆ வி 1969. அப்பனா என்ன புரிஞ்சுக்கணும்? சா ஆ வி அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்? சாகித்ய அகாதமி விருது. இது எக்ஸாம்ல தனிப்பட்ட கொஸ்டின். ஏன்? பாரதிதாசனால் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது? ஆப்ஷன் ஏ குடும்ப விளக்கு, ஆப்ஷன் பி பாண்டியன் பரிசு, ஆப்ஷன் சி அழகின் சிரிப்பு, ஆப்ஷன் டி பிசிராந்தையார். 4மே பாரதிதாசன் எழுதும் நூல் தான். ஆமாவா? அதுல அவர் எழுதுற நாடக நூல் எதுன்னு கேட்டா பிசிராந்தையார். அப்ப பாரதிதாசன் எழுதிய நாடக நூல் பிசிராந்தையார். பாரதிதாசனுக்கு என்ன சிறப்பு? புரியல. புரட்சி கவி, புரட்சி கவிஞர்லாம் சொல்லுவோமா? வேற அதெல்லாம் ஓகே. அவர் எங்க பிறந்தாரு? பாண்டிச்சேரியில. இன்னைக்கும் நமக்கு தமிழ் தாய் வாழ்த்து மனோன்மணியம் பே சுந்தரனார் எழுதிய நீராறும் கடலுடுத்த. ஆனா புதுச்சேரியினுடைய கடவுள் வாழ்த்து பாரதிதாசன் எழுதிய வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே என்ற பாட்டு. சொல்றது புரியுது இல்லையா? கீழே 4 வரி பாட்டு மென்ஷன் பண்ணுவான். ஆப்ஷன் ஏ தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். ஆப்ஷன் பி
கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி. ஆப்ஷன் சி வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே. ஆப்ஷன் டி வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே. கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனால் பாடப்பட்ட புதுச்சேரி தமிழ்த்தாய் வாழ்த்து எதுன்னு கேட்பான். அப்ப வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே, எங்கேயாவது கேப் கிடைச்சா எழுதிவீங்க. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே. ஓகேவா? அடுத்து கவனிங்க, ஆகாயத்திற்கு அடுத்த வீடு இருக்கா? சாகித்ய அகாதமி விருது 2006 யார் வாங்கினது? மு மேத்தா. இது ஒரு என்ன நூல்னு கேட்டா கவிதை நூல். அப்ப 2006 மு மேத்தாவால் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு. எழுதலாமா? அப்ப இது எங்க இருக்கு? புக்ல தான் இருக்கு. புரியுது இல்லையா? அப்ப நம்ம புக்ல படிக்கும் போது இந்த மாதிரி நூல்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடியும் புக் பேக்லயும் இருக்கு, தனித்தனியாவே என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அப்ப அதுல நமக்கு ரொம்ப முக்கியமான நூல்கள், அதுக்காக எல்லாத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணணுமா சார்? இல்ல, கொஞ்சம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நூல்கள் இருக்கும் இல்லையா, அதை கட்டாயம் படிச்சுக்கணும். மற்ற நூல் நமக்கு தேவை கிடையாது. புரியுது இல்லையா? அப்ப எது தேவை எது தேவையில்லைன்னு எப்படி முடிவு பண்றது? நீங்க படிக்கிறது எல்லாமே தேவையானதுதான். சொல்றது புரியுது இல்லையா? அப்ப அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூல் என்னென்ன? ஓகேவா? இப்ப கீழே எழுதுங்க, என்ன ஹெட்டிங் போட்டீங்க? நூலாசிரியர் ஹெட்டிங் போட்டீங்களா? புரியுது இல்லையா? அதுக்கு கீழே 1, 2, 3 போட்டு நான் சொல்ற நூல் எழுதுங்க. எதை படிக்கிறீங்களோ படிக்கலையோ, நாம எழுதுற நூலை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணியேனும் படிச்சிருக்கு. புரியுது இல்லையா? இந்த நூலை இதுலயே படிச்சுப்பீங்கல்ல, இதையும் திரும்ப சொல்லணுமா? இல்ல இதுல உள்ள நூல்களை இல்ல இப்ப இதே நூல்கள் நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல உள்ள நூலாசி நீங்க படிச்சிடலாமா, இல்ல திரும்ப நான் சொல்லும் போது 1 by 1 எழுதுறீங்களான்னு கேட்டேன். புரியல? வேணாமா? ரைட். அப்படி உங்களுக்கு வேணும்னு நினைச்சா நீங்க ஒரு 10 நூல் எழுதுறதுக்கு கேப் விட்டுட்டு, அந்த கேப் விட்டுட்டு மிச்சத்தை எழுதுங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப எழுதி வச்சுக்கோங்க. எதுக்கு மேடம் கேப் விட சொன்னா? எதுக்கு சொன்னேன்? ஆமா, அந்த பெயரச்சம் இணையச்சத்துக்கு சொன்னா. சரி, கிளாஸ் முடிக்கிறப்ப சொல்லுங்க, நானே எழுதி போட்டே போயிடுறேன். ஓகே, அவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷம் வேலை, நான் எழுதி போனா பார்த்து எழுப்பிங்க. அப்படியே அது ஈஸியா உங்களுக்கு அதான பிடிக்கும். எதுக்கு போய் தேடிக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு? ஆமா, பெயரெச்சம் வினையெச்சம் ரெண்டும். அது நான் லாஸ்ட் எனக்கு ஞாபகம் பாருங்க, மறக்காம சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். அடுத்து வாங்க. ஃபர்ஸ்ட் நூல் 1. ஒண்ணுனா இதெல்லாம் எழுதிட்டு தான் எழுதணும். நீங்க எழுதணும்னா கேப் விட்டு வச்சுக்கோங்க, இல்ல இதுலயே புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் ஓகே தான் எனக்கு. 1 கோபல்லபுரத்து மக்கள். கோபல்லபுரத்து மக்கள். கோபல்லபுரத்து மக்கள் பிராக்கெட்ல சா ஆ வி 1991. சா ஆவினா சாகித்ய அகாடமி விருது. சாகித்ய அகாடமி விருது பிராக்கெட்ல என்ன போட்டீங்க? 1991. ஆசிரியர் பேரு கி ராஜநாராயணன். கி ராஜநாராயணன்.
ஓகேவா? 2 ஆலாபனை. ஆலாபனை ஆலாபனை பிராக்கெட்ல சா ஆவி 1999. 1999. ஆசிரியர் பேரு அப்துல் ரஹ்மான். ஆசிரியர் பேரு அப்துல் ரஹ்மான். அடுத்தது 3 சுதந்திர தாகம். சுதந்திர தாகம். சுதந்திர தாகம் பிராக்கெட்ல சா ஆவி. சுதந்திர தாகம் சா ஆவி 2001. அதுக்கு கீழே இன்னொரு நூல் எழுதிக்கோங்க, வாடிவாசல். சுதந்திர தாகம் சாகித்ய அகாடமி 2001 வாங்கின நூல். அதுக்கு கீழே இன்னொரு நூல், அந்த நூல் பேரு வாடிவாசல். இந்த 2 நூலும் சீசு செல்லப்பா. இந்த வாடிவாசல்னா எதை பத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க புக்ல பாடமே இருக்கு, ஜல்லிக்கட்டு பத்தி எழுதுன நூல். இல்ல அந்த ஃபர்ஸ்ட் மட்டும். சீசு செல்லப்பா 2 நூலும். அடுத்தது கல்மரம் சாகித்ய அகாடமி விருது 2005 ஆசிரியர் திலகவதி எழுதினது. இதெல்லாம் புக்ல ஏற்கனவே படிச்சிருக்கணும். ஆமா தானே? கல்மரம். கல்மரம் போட்டு பிராக்கெட்ல சா ஆவி 2005. ஆசிரியர் பேரு திலகவதி. ஆசிரியர் பேர் என்ன? திலகவதி. அடுத்து 2004 ஒண்ணு இருக்கோ. சரி, வணக்கம் வள்ளுவம். வணக்கம் வள்ளுவம். வள்ளுவம்னு வராது, இம்மு வராது, வவோட நிற்கும். வணக்கம் வள்ளுவ அப்படிதான் இருக்கும். ஏற்கனவே வாழும் வள்ளுவம்னு வாசிய குழந்தைசாமி வாங்கியிருக்காரு. அதனால இது டிஃபரெண்ட் பண்றதுக்காக வணக்கம் வள்ளுவம்னு போட்டுக்கிறோம். வணக்கம் வள்ளுவம் சாகித்ய அகாடமி விருது ஈரோடு தமிழன்பன். வருஷம் 2004. அதை இதை சொல்லிட்டு தான் திலகவதி கல்மரம் சொல்லியிருக்கணும். அது மேல மார்க் சொல்லிட்டேன். ஈரோடு தமிழன்பன். யார் இந்த ஈரோடு தமிழன்பன்? தமிழ்ல ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைகூ கவிதைகளை வெளிவருவதற்கு அதிக காரணமா இருந்தது. நீங்க புக்ல வாசிச்சிருக்கீங்களா? இப்ப நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கீங்களான்னு பாருங்க. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்வதற்கு அகராதிகள் தேவைப்படுவதில்லை என்று முதல்ல சொன்னது அவர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூவின் மலர்ச்சி, குழந்தையின் புன்னகை, அதெல்லாம் இயல்பாகவே புரியும். ஆமா தானே? அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அகராதி வேணுமா? அப்படி முதல்ல கேட்டது ஈரோடு தமிழன்பன். இன்னைக்கும் தமிழ் கவிஞர் உலகத்தில் விடிவெள்ளி என்ற பட்டத்தோடு அழைக்கப்படுபவர் ஈரோடு தமிழன்பன். அவர் பேருக்கு கீழே வேணா போட்டுக்கோங்க. அவர் என்ன சொல்லுவோம்? விடிவெள்ளி. புரியல? கவிதை விடிவெள்ளி கவிஞர்களுடைய அந்த குழுல தமிழ் கவிதை உலகத்துல விடிவெள்ளி என்ற பட்டத்தோடு அழைக்கப்படுபவர். போட்டீங்களா? போட்டாச்சா? அடுத்து வாங்க. ஒரு சிறு இசை. புக்ல படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு சிறு இசை பிராக்கெட்ல சாகித்ய அகாடமி விருது 2016. 2016 2016ஆம் ஆண்டு. ஒரு சிறு இசை என்ற நூலுக்காக வாங்கினவர் வண்ணதாசன். வண்ணதாசன் அவரை கல்யாண்ஜின்னு சொல்லுவோம். அவருடைய இயற்பெயர் எஸ் கல்யாண சுந்தரம். வண்ணதாசன்னாலும் கல்யாண்ஜினாலும் கல்யாண சுந்தரம்னாலும் ஒண்ணுதான்.
இல்லையாச்சா? அடுத்து ஒரு நூல் எழுதிக்கோங்க. ஒரு கிராமத்து நதி. ஒரு கிராமத்து நதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாகித்ய அகாதமி விருது 2002 சிற்பி பாலசுப்ரமணியன். 2002 சிற்பி பாலசுப்ரமணியன். அடுத்து ஒரு நூல் மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க. புதிய உரைநடை. அடுத்த நூல் புதிய உரைநடை. சாகித்ய அகாடமி விருது 1981 மா ராமலிங்கம் என்று அழைக்கப்படும் எழில் முதல்வன். புக்ல இருக்கார்ல, 1981 1981 மா ராமலிங்கம் என்று அழைக்கப்படும் எழில் முதல்வன். எழில் முதல்வன். ரெடிங்களா? அப்ப நூல்கள்ல நீங்க கம்பல்சரி படிக்க வேண்டிய நூல் சாகித்ய அகாடமி விருது நூல். இது எல்லாமே ஓகேவா? நீங்க எதை தெரியுமோ தெரியாதோ வருஷத்தோட நீங்க கண்டிப்பா படிச்சு வச்சுக்க வேண்டிய இந்த நூல். ஏன்னு கேட்டா நம்ம ஸ்கூல் புக்ல இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 இந்த கவிஞர்கள் எல்லாமே புகழ் பெற்றவர்கள். இவங்களை தவிர இன்னும் நிறைய இருக்கு வளவளன்னு. அதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ண முடியுமானா குறிப்பிட்ட டைம்குள்ள படிக்க முடியாது, கஷ்டமா இருக்கும். அப்ப லிமிட்டடா ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் வர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னா இது எல்லாமே முக்கியம். சொல்றது புரியுதா? புரியுதா? அடுத்தது போலாமா? இப்ப உங்களோட செய்யுள்ள சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது எல்லாத்தையும் 1 by 1 பாயிண்டா சொல்றேன். நீங்க அதை அப்படியே என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். சொல்றது புரியுது இல்லையா? புரியுது இல்லையா? எழுதிக்கோங்க. தேர்வுக்கு தேவையான மிக முக்கிய குறிப்புகள். தேர்வுக்கு தேவையான மிக முக்கிய குறிப்புகள். அப்படி ஹெட்டிங். தேர்வுக்கு தேவையான மிக முக்கிய குறிப்புகள். தேர்வுக்கு தேவையான மிக முக்கிய குறிப்புகள் படாச்சா? எழுதிக்கோங்க. பாயிண்ட் 1. முச்சங்க வரலாற்றை கூறும் முதல் நூல். ஆக எப்படி எழுதுங்க? முச்சங்க வரலாற்றை கூறும் முச்சங்க வரலாற்றை கூறும் முச்சங்க வரலாற்றை விரிவாக கூறும் முச்சங்க வரலாற்றை விரிவாக கூறும் முதல் நூல். முச்சங்க வரலாற்றை விரிவாக கூறும் முதல் நூல் இறையனார் அகப்பொருள் உரை. ஆசிரியர் பேரு நக்கீரர். இறையனார் அகப்பொருள் உரை. ஆசிரியர் பேரு நக்கீரர். சரி, இப்ப நான் கேக்குறேன், 3 சங்கம் இருந்துச்சா? எங்கெங்க இருந்துச்சு? எப்படி? மூணு சங்கம் இருந்து அழிஞ்சு போச்சு.
இதுல முதற் சங்கம் அல்லது தலைச்சங்கம் நிறைய இருக்கும். நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. என்ன வேணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். முதற் சங்கம் எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டா எங்க இருந்துச்சு? தென்மதுரையில. அதை தோற்றுவித்த மன்னன் யாரு? பாண்டிய மன்னன் எனக்கும் தெரியும். பேர் என்ன? நெடுஞ்செழியனா? மறக்கவே கூடாது. இரண்டாவது இருந்த சங்கம் என்ன சங்கம்? இடைச்சங்கம். எங்க இருந்துச்சு? கபாடபுரம். அதை தோற்றுவித்த மன்னன் யாரு? இங்க பாருங்க, கடுங்கோன் அல்லது வெண்டேர் செழியன். இது ஏன் குழப்பம் வருதுன்னா, இவனுடைய காலத்து இறுதி, இவனுடைய காலத்து தொடக்கம். ஓகேவா? அப்ப ரெண்டு பேருக்கும் ஆப்ஷன்ஸ் பொறுத்த ஆன்சர். அதுக்கு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல கொடுக்க மாட்டான். அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா கடைச்சங்கம். யாருன்னு சொல்லுங்க. மதுரை மீன்ஸ் தற்போதைய மதுரை. இன்னைக்கு இருக்குல்ல மதுரை, அந்த மதுரை. யாரு? பாண்டியன் படம்னா முடத்திருமாறன். புரியுதா? புரியுதா? அப்ப முதற் சங்கம் தென்மதுரை காய்ச்சின வழுதி தோற்றுவித்தான். இடைச்சங்கத்தில் கபாடபுரம் கடுங்கோன் அல்லது வெண்டேர் செழியன் தோற்றுவித்தான். கடைச்சங்கத்தை தற்போதைய மதுரை. நீங்க மதுரைன்னு போட்டு வேணா பிராக்கெட்ல தற்போதைய மதுரைன்னு போட்டுக்கோங்க. தோற்றுவித்தவன் யாரு? முடத்திருமாறன். அது அப்படியே மூணையும் சேர்த்து ஒரு பாக்ஸ். சரி, இந்த மூணு சங்கமும் இருந்த வரலாற்றை இறையனார் அகப்பொருள் உரை ஆசிரியர் நக்கீரர் அந்த நூல் சொல்லுது. நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு மதுரையில நான்காவதாக ஒரு தமிழ் சங்கம் இருக்குல்ல, அதை தோற்றுவித்தவர் யார்? ராமநாதபுரம் மாவட்டத்து சேதுபதி மன்னர்கள். மதுரையில் நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் யோசிக்கிறீங்க? மதுரையில் நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துரை தேவர். கேள்விப்படுது இல்லையா? தெரியலனா இனிமேல் தெரிஞ்சுக்கணும். நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துரை தேவர். பிராக்கெட்ல சேதுபதி மன்னர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க சேதுபதி மன்னர்கள். நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துரை தேவர். பிராக்கெட்ல சேதுபதி மன்னர்னு போடணும். ராமநாதபுரம் சேதுபதி மன்னர். நீ படிச்சது இல்லையா? பாண்டித்துரை தேவர், பாஸ்கர சேதுபதி, அப்படி கேள்விப்பட்டதுல எதுவும்? பாண்டித்துரை தேவர், பாஸ்கர சேதுபதி அண்ணன் தம்பி. இவங்க ரெண்டு பேரும் சேதுபதி மன்னர்கள். எழுதியாச்சா? அப்ப ஃபர்ஸ்ட் டேட்டாஸ் நீங்க பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சரி, மூணு சங்கம் இருந்துச்சு, இது அழிஞ்சு போச்சு, எல்லாம் ஓகே. இது உண்மையானு சொல்லணும்னா தமிழ்ல ஒரு சாசன சான்று வேணும். அது என்ன சாசன சான்று? கல்வெட்டோ ஓலைச்சுவடியோ செப்பு பட்டயமோ அதுல ஏதேனும் ஒண்ணு தேவைப்படும். தேனி மாவட்டத்துல இருக்க சின்னமன்னூர் அப்படின்ற ஊர்ல கிடைச்ச சின்னமன்னூர் செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்கு. அந்த செப்பேடு மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்லுது. மதுரை தமிழ் சங்கத்துல என்ன பண்ணிருக்காங்க? வடமொழியில் எழுதப்பட்ட வியாசரால் எழுதப்பட்ட மகாபாரதத்தை எடுத்துட்டு வந்து
மதுரை தமிழ்ச்சங்கத்துல வச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கான், மொழி மாற்றம் செய்து அதை பயன்படுத்தின செய்தியை அந்த செப்பேடு சொல்லுது. காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது நீங்க படிக்க வேண்டிய பாயிண்ட் அழிச்சிடவா? புக்ல டிரான்ஸ்லேஷன் ஒரு பாடமே இருக்கு தெரியுமா? அப்படி இருக்கு தெரியுமா தெரியாதா? எழுதிக்கோங்க. செப்பேடு பேர் என்னது? இது எந்த மாவட்டத்துல இருக்கு? தேனி மாவட்டத்துல இருக்கிற ஒரு ஊரு, அங்க கிடைச்ச செப்பேடு. காலம் என்னது? அதான் சொன்னனே. மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்ற சென்டென்ஸ் சொல்லுது. சில கொஸ்டின்ல கேட்பான், இந்த வார்த்தையை கொடுத்து இது எந்த செப்பேட்ல இடம்பெற்று இருக்குன்னே கேட்பான். ஓகேவா? கேட்டா சின்னமனூர் செப்பேடு. இது என்ன சொல்லுதுன்னா, மகாபாரதத்தை மதுரை தமிழ்ச்சங்கத்தில் வைத்து மொழிபெயர்ப்பு செய்த செய்தி. இதை எழுதிக்கோங்க, நான் அது கீழே சொல்றேன். ரெடிங்களா? அப்ப கீழே பிராக்கெட்ல எழுதுங்க, மகாபாரதத்தை மதுரை தமிழ்ச்சங்கத்தில் வைத்து மொழிபெயர்த்த செய்தி பற்றி கூறுகிறது. மகாபாரதத்தை மதுரை தமிழ்ச்சங்கத்தில் வைத்து மொழிபெயர்த்த செய்தி பற்றி கூறுகின்றது. மொழிபெயர்த்த செய்தி பற்றி கூறுகின்றது. எழுதியாச்சா? ரெடிங்களா? அடுத்த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு பாட்டு வரி சொன்னா, தொல்காப்பியம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருப்பேன்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நோட் இருக்கா? அதுல பாருங்க, பாட்டு வரி ஏதாவது மென்ஷன் பண்ணனா இலக்கண நூல்கள் போட்டு, இலக்கண நூல்களுக்கு ஒன்னொன்னு என்ன பாட்டு வரி படிக்கணும் சொன்னா சொல்லலையா? ஒன் டைம் செக் பண்ணுங்க. இலக்கண நூல்கள் எழுதுனீங்கல்ல, ஃபர்ஸ்ட் நூல் என்ன நூல்? அவ்வளவுதான். நூறுபா நம்பர்லாம் சொல்லியிருப்பேன்ல, எத்தனை இயல் இருக்கு, எத்தனை? அது மட்டும் சொல்லியிருக்கேன், பாட்டு வரியெல்லாம் சொல்லலையோ? சரி, அப்ப இங்க நம்ம எழுதிடலாம். ஓகேவா? இப்ப ஹெட்டிங் போடுங்க, தொல்காப்பியம். தொல்காப்பியம்னு போட்டு ஹெட்டிங் போடுங்க.
இப்படி இது எழுதிருக்கீங்களா? சொல்லிருக்கேனா? எழுதல. இங்க பாருங்க, கண்டிப்பா தொல்காப்பியம்னு கேட்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதான் கேட்பான். இந்த உலகம் என்ன தெரியுமா? ஐம்பூதங்களால் ஆனதுன்னு சொல்றோமா? நிலம், தீ, நீர், வளி. வளினா காற்று, விசும்புனா வானம், விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். ஓகேவா? என்ற பாடலடி இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்டா, என்ற நூல் எதுன்னு கேட்டா தொல்காப்பியம். அடுத்த பாட்டு வரி, முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை. படிச்சிருக்கீங்களா? கடல் கடந்து பயணம் மேற்கொள்ளுகிற உரிமை அக்காலத்தில் பெண்களுக்கு மறுக்கப்பட்டுச்சு. அப்ப நூல் பேர் என்ன? பாடல் வரியோட வரி, முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை. கடலுக்குள்ள பயணம் செய்கிற உரிமை அக்காலத்தில் பெண்களுக்கு மறுக்கப்பட்டுச்சு, கிடையாது. தமிழ்ல எல்லா சொல்லுக்கும் என்ன உண்டு? என்ன உண்டு? பொருள் உண்டு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. அர்த்தம் புரியுதா? என்ன சொல்லியிருக்கேன்ல, அந்த இடுகுறி காரணம் வரும்போது எல்லா சொல்லும் உயர்தனா என்ன, அக்ரனா என்ன? உயர்தனா மனுஷன் மட்டும்தான். பரவாயில்ல, கரெக்டா பதில் சொல்லுங்க. வேற அப்புறம் அக்ரேனா இல்ல, அவங்க கரெக்டா தான் சொன்னாங்க. நீங்க தான் சொல்லி சிரிக்கிறே, அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க? சார் நான் சொல்லவே இல்லைப்பா. உயர்தினை மனுஷன் மட்டும், அக்ரிணை மனிதனை தவிர்த்த உயிருள்ள உயிரற்ற அனைத்தும். நூற்பா சொல்லுங்க. உயர்தினை என்மனார் மக்கள் சுட்டே, அக்ரிணை என்மனார் அவரள பிறவே, ஆயிரு திணையின் இசைக்கு மன சொல்லே. நமக்கு இந்த மூணாவது வரி வேணாம், 2 வரி போதும். உயர்தினை என்மனார் மக்கள் சுட்டே, அக்ரிணை என்மனார் அவரள பிறவே. அவரள பிறவேனா சொன்ன அவங்கள்ல இருந்து உயிருள்ள உயிரற்ற அனைத்தும். இப்ப மரம், செடி, கொடி, பறவை, விலங்கு உயிர் இருக்கு, ஆனாலும் அக்ரிணை தான். பானை, நாற்காலி, மேசை, புத்தகம், எழுதுகோள் உயிர் இல்ல, ஆனாலும். சொல்றது புரியுதா புரியலையா? மனுஷன் மட்டும் உயர்தினை, மனுஷனை தவிர்த்த உயிர் இருக்கிற உயிர் இல்லாத எல்லாமே சேர்ந்தது அக்ரிணை. அவ்வளவுதான். அப்ப உயர்தினை என்மனார் மக்கள் சுட்டே, அக்ரிணை என்மனார், அக்ரிணை என்மனார் அவரல அவரல பிறவே. ஆனா இவர் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்றாரு. பவனந்தி முனிவர் கரெக்டா சொல்றாரு. எது உயர்தினை, எது அக்ரிணை? மக்கள், தேவர், நரகர் உயர்தினை, மற்ற உயிர் உள்ளவும் அல்லவும் அக்ரிணை. இவர் மனுஷன் மட்டும் சொன்னார்ல. பவனந்தி முனிவர் யோசிக்கிறாரு. நில உலகத்துல இருக்கிறவன் மனுஷன், வானத்துல இருக்கிறவன் தேவர், பாதாளத்துல இருக்கிறவன் நரகர். உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? இந்த உலகம் அந்தரத்துல இருக்கு, புரிதல? அடியில பாதாளம், மேல வானம்,
மக்கள்னு சொல்லிட்டா மேல வசிக்கிறவங்க தேவர்கள், நில உலகத்துல வசிக்கிறவங்க மக்கள், அடியில பாதாள உலகத்துல வசிக்கிறவங்க நரகர். அப்ப மக்கள், தேவர், நரகர் உயர்தினை, மற்ற உயிர் உள்ளவும் அல்லவும் அக்ரிணைனா சொல்றது புரியுது இல்லையா? அப்ப இந்த 4 நூற்பா கம்பல்சரி தொல்காப்பியத்துக்கு மனப்பாடமே பண்ணி வச்சிருக்கணும். இல்லைன்னா 1க்கு 2 வாசி, இந்த நூற்பா தொல்காப்பியத்துக்குள்ள இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கிட்டா போதும். சொல்றது புரியுதா? இப்ப இது நீங்க சொல்லுங்க, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னா தமிழ்ல எல்லா சொல்லுக்கும் என்ன உண்டு? கட்டாயம் பொருள் உண்டு. பொருள் இல்லாத சொல் உன்னால சொல்ல முடிஞ்சா அந்த சொல் என்ன கிடையாது? தமிழ் சொல் கிடையாது. அர்த்தம் புரியுதா? புரியுதா? அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. தொல்காப்பியத்துக்கு இந்த 4 பாடல் அடிகள். ஓகேவா? அடிச்சிடவா? அடிச்சிடவா? அடுத்த கொஸ்டின் எங்க வரும் தெரியுமா? கம்பல்சரி கொஸ்டின். அடுத்து எந்த நூல்ல வரும்னா, எங்க கேட்பாங்க? உங்க புக்ல நிறைய இடங்கள்ல பண்பாட்டு செய்திகள் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. புரியுது இல்லையா? புறநானூறு சொல்ற நிறைய பண்பாட்டு செய்தி. இப்ப நான் கேட்கிறேன், புறநானூற்றின் அடிப்படையில் தமிழருடைய பண்பாட்டை விளக்குகிற நிறைய பாடலடிகள் உங்க புக்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும். 6th to 12th வச்சுக்கோங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழர் வாணிகம் பற்றிய செய்தி, தமிழரின் அறிவியல் சிந்தனைகள் பற்றிய செய்தி, அது போக செய்யுள்ள வர்ற பாட்டு வருதா, அந்த பாட்டுல வர்ற முக்கியமான வார்த்தைகள் எல்லாமே. புரியுது இல்லையா? சரி, செல்வத்து பயனே ஈதல் என்று சொன்னது யார்? செல்வத்து பயனே ஈதல். உங்ககிட்ட செல்வம் இருக்குனாலே அதை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறதுதான். அப்படி சொன்னவர் யாரா இருப்பா? யாரு யாரு சொன்னா? யாரு சொன்னா? நல்லா தான் சொல்லியிருந்தாங்க. அப்ப என்ன, எங்கேயும் வாசிச்ச மாதிரி நினைவு இருக்கா? கணியர் பூங்குன்றார் யார்கிட்ட சொன்னாரு? உங்களை கூப்பிட்டு சொன்ன இல்ல, கணியன் பூங்குன்றனார் யார்கிட்ட சொன்னாரு? புக்ல இன்னும் வாசிக்கல. வாசிக்க வாசிக்கத்தான் அப்ப பொருள் புரியும். புரியுது இல்லையா? சரி, அடுத்த கிளாஸ் எனக்கு சொல்லுங்க, செல்வத்து பயனே ஈதல் யார் சொன்னான்? இப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு வரி, கஷ்டமா இருக்க பாட்டு வரில இருந்து போலாம். ஈஸியா இருக்கிறதெல்லாம் படிச்சிருக்கீங்க. எப்படினாலும் ஒரு வரி இருந்தா ஈஸியா படிச்சிருவோம். புரியுது இல்லையா? இப்ப கவனிங்க, தமிழர்கள் எப்பேற்பட்ட ஒரு என்னது ஒரு தொல்குடி விழுமியம் சார்ந்த மக்கள் என்பதை உணர்த்துகிற பாட்டு, ஃபர்ஸ்ட் பாட்டு கடலுள் மாய்ந்த இளம்பெருவெழுதி எழுதிய பாட்டு. ஓகேவா? அது நமக்கு ரொம்ப 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 முக்கியம். கண்டிப்பா கொஸ்டின்ல கேட்பாங்க. உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிதன தமியர் உண்டலும் இளரை. ஒண்ணு இந்த பாட்டு வரி கேட்பாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் வர வரியில நமக்கு தேவையில்லை, படிக்க வேணாம். இது கூட கேட்க மாட்டான். இருங்க ஒரு நிமிஷம்.
3 வரி மட்டும் எழுதுங்க. லாஸ்ட் வரி தான். தமக்கென முயலா நோன்தான். ஓ, படிச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க, இந்த 2 வரி இல்லைன்னா இந்த 3 வரி கம்பல்சரி புறநானூறுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பாட்டை பாடுனது கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. அவன் பேரு இளம்பெருவழுதி தான். அவன் கடல்ல விழுந்து இறந்து போயிட்டான். அதனால அவனுக்கு பேரு கடலுள் மாய்ந்த. கடலுள் மாய்ந்த எந்த நூல்ல இது இருக்குன்னு கேட்டா புரியல. என்னது? ஏன் கடல் எழுதுவோம்? போர் காரணமா இருந்திருக்கலாம். போர்க்களம் படைக்கு போயிருப்பாரு, தவறி வரி விழுந்து செத்து போயிருப்பாரு. சரி, இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னு புரியுதா? உண்டாளம்ம இவ்வுலகம். கவனிங்க, இந்த உலகம் ஏன் இன்னைக்கும் அழியாம நிலையா இருக்கு அப்படி கேட்டா, இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிதன தமியர் உண்டலும் இளறி. இந்திர லோகத்தில் இருக்கிற சாகாத வரம் பெற்ற அமிழ்தம் இருக்கா? புரியுது இல்லையா? அந்த அமிழ்தமே தனக்கு கிடைத்தாலும் இனிது என்று கூறி அதை தானே உண்ணும் பழக்கத்தை உடையவர்கள் தமிழர்கள் கிடையாது. அதை மற்றவருக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்ணும் பழக்கத்தை உடைய பண்பினராக இருந்தாங்க. கான்செப்ட் புரியுதா? இது நம்மள இல்ல, தமிழர்கள், ஒரிஜினல் தமிழர்கள். நீங்க இல்ல, நம்ம படிச்சு நம்ம பூரிச்சிட கூட சார் நம்மளை பத்தி அப்படி. அவங்க ஒன்ஸ் அப்பாயிண்ட் டைம் தமிழர்கள் அப்படி இருந்திருக்காங்க. லெமூரியா கண்டத்துல அழிஞ்சு போயிட்டாங்க. புரியுது இல்லையா? இங்க பாருங்க, இந்திரர் அமிழ்தம், இந்திர லோகத்தில் உள்ள அமிழ்தமே தனக்கு கிடைத்தாலும் இனிது என்று கூறி தானே உண்ணும் பழக்கத்தை உடையவர்கள் கிடையாது. அடுத்துங்க பாருங்க, தமக்கென முயலா நோன்தான் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே. தனக்கே ஒரு முயற்சி செஞ்சு ஒரு பொருளை பெறணும்னு நினைக்க மாட்டாங்க. அதே முயற்சியை செய்து அப்பொருளை பிறருக்கு பெற்று கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அர்த்தம் புரியுதா? அப்ப இது நம்மளா? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். வாய் கூசாம சொல்லக்கூடாது. என்னது? தனக்கே எல்லாம் வேணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு முயற்சியை பிறருக்காக செய்து அந்த பொருளை பிறருக்கு பெற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. புரியுது இல்லையா? அப்ப இந்த 2 பாடல்கள், இந்த பாடல் அடிகளும் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. இதை பாடினது கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. பண்டைய தமிழர்களினுடைய அந்த பண்பாட்டு மரபு, பண்பாட்டு உணர்வு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்காக சொன்ன பாட்டு. ஒண்ணு இந்த வரி, இல்லைன்னா இந்த வரி. ஓகேவா? நோன்தாள் இல்லு பள்ளத்துக்கு வர பொது நகரம். ரீடிங்களா? அழிச்சிடலாமா? உங்களுக்கு இப்போ கொஸ்டின் எதுன்னா, எந்த நூல்ல இருக்கு, என்ன விஷயத்தை பத்தி சொல்லுது, யாரு பாடினா, அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன் கவனிங்க. நக்கீரன் கரெக்ட். அவரே இன்னொரு சொன்னார், என்னது? 9 நாளி அந்த பாட்டிலே வருதா? 2.
பாருங்க, முதல் 2 வரி லாஸ்ட் 2 வரி, அதிகபட்சம் லாஸ்ட் 2 வரி தான். இத கண்டிப்பா படிச்சிடணும். இத பாடுனது பிசிராந்தையார் என்கிற புலவர். யாருக்கு பாடினாரு? இந்த பிசிராந்தையாரை பத்தியான நாடக நூலை தான் பாரதிதாசன் எழுதினது. எந்த வருஷம் சாகித்ய அகாதமி? 1969. 1966 முடியரசனோட பூங்கொடி. ஆமா தானே? கண்டது எழுதி அடிச்சு விடக்கூடாது, சொல்லுங்க. இங்க பாருங்க, பிசிராந்தையார்னு ஒரு புலவர், பாண்டியன் அறிவுடை நம்பின்னு ஒரு அரசன் மக்களை துன்பப்படுத்தி வரி வாங்கிக்கிட்டே இருக்கான், மக்களும் கொடுத்துட்டே இருக்காங்க. இவர் பாக்குறாரு, இப்படியே இவன் வாங்கிட்டே போனானா மக்களுக்கு இவனுடைய மத்தியில இவன் ஆட்சியை பத்தியான குறை வந்துடும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இவனுக்கு நல்ல அறிவுரையை சொல்லி இவனை ஆற்றுப்படுத்தணும், அப்படி விரும்புறாரு. சொல்றது புரியுது இல்லையா? அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, நேரடியா போய் அந்த பாண்டியன் அறிவுடை நம்பிக்கிட்ட அவன் பாடின பாட்டு, காய்நெல் அறுத்து கவலம் கொளினே அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே. இதுல காய்நெல் இலக்கண குறிப்பு என்னது? காய்ந்த நெல், காய்கின்ற நெல், காயும் நெல். அப்ப என்னது? வினைத்தொகை. ஃபர்ஸ்ட் சொல் வினைத்தொகை வார்த்தை. ஓகேவா? அடுத்து கவனிங்க, ஒரு யானை புக்க புலம் போல, இதை விட இதான் கேட்பான் கண்டிப்பா. யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்ற பாடல் அடியின் மூலம் பாண்டியன் அறிவுடை நம்பிக்கு வரி வசூலிக்கும் முறை பற்றி அறிவுரை வழங்கிய புலவர் யார்? ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி மதுரை கண்ணாகனார், ஆப்ஷன் சி பிசிராந்தையார், ஆப்ஷன் டி இன்னொரு புலவர் யாரா சொல்லுங்க. புரியல? வந்துட்டாரு இல்ல? வேற ஏதாவது ஆப்ஷன் சொல்லுங்க. 4 ஆப்ஷன் அப்படி கொடுப்பாங்க. ஔவையார் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். புரியல? காலமே புலவரா? அவர் சங்க காலத்துக்கு எங்க வந்தாரு? நல்ல ஆப்ஷன் சொல்லி நீங்க ஆப்ஷன் வச்சீங்கன்னா எல்லாம் பாஸ் ஆயிடலாம். நக்கீரை கூட வச்சுக்கோங்க. அப்படி சொன்னா அப்ப பிசிராந்தையார். அவர் என்ன உவமை சொல்றாரு தெரியுமா? யானைக்கு பசி அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட வயல்வெளியில இருக்க நெல்லை மட்டும் அறிந்து கொடுத்தா அது அப்போதைக்கும் சாப்பிட்டுக்கும். மிச்சம் இருக்கிற நெல்லை கட்டி வச்சா அது பல நாட்களுக்கு உணவாக பயன்படும். ஆமா தானே? ஆனா இது எதுக்கு அறுக்கணும், கட்டணும், பாதுகாத்து வைக்கணும்? யானைக்கு பசிக்கிற நேரம் யானை அவிழ்த்து விட்டா அதுவே போய் வயல்ல சாப்பிட்டு வரட்டும்னு சொன்னா அந்த யானை புகுந்த நிலம் எப்படி இருக்கும்? அதான் சொன்னா, யானை புக்க நிலம் போல. அந்த யானை சாப்பிட்ட நெல்லை காட்டிலும் அது காலால் மிதித்து நாசம் செய்த நெல்களே அதிகமாகும். அந்த நெல்லால அதுக்கும் பயன் கிடையாது, அதை வைத்து மற்றவருக்கும் பயன் கிடையாது. அப்ப நீ முறைப்படி வரி வசூலிச்சேன்னா மக்கள் உன் ஆட்சியை நல்ல ஆட்சின்னு சொல்லுவாங்க. அந்த பொருளை வச்சு நீ மக்களுக்கு உரிய திட்டங்களை நிறைவேற்ற முடியும். மக்கள் கொடுக்குறாங்கன்ற காரணத்துக்காக அதிகமான வரி வசூலிப்பு செஞ்சேன்னா இந்த வரியால் மக்களுக்கும் திட்டங்களுக்கும் பயன்படாது, உன் அரசுக்கும் நல்ல பேரு கிடைக்காது. அர்த்தம் புரியுதா? அப்ப நீ ரொம்ப கவனமா இரு அப்படி சொல்றது புரியுதா? அந்த 2 வரி ரொம்ப முக்கியம். யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே அப்படின்னு சொன்னார். ஓகேவா? இது புறநானூறு இல்லையா? என்ன? ஆமா, இதே கொஸ்டின் இங்க பாருங்க. யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்ற பாடல் அடியின் மூலம் பாண்டியன் அறிவுடை நம்பிக்கு வரி வசூலிக்கும் முறை பற்றி அறிவுரை வழங்கிய புலவர் யார்? பாண்டியன் அறிவுடை நம்பிதான் அவன் போய் அறிவுரை சொன்ன மன்னன். சொன்னது பிசிராந்தையார். அவர் இந்த நேரடியா போய் சொல்ல முடியாம அந்த பாட்டு போய் சொன்னாப்ல. புரியுது இல்லையா? புரிஞ்சுச்சா? 2வது பாட்டு பெரிய பெரிய பாட்டு, இது 2 தான் தெரிஞ்சுக்கணும். முழுசா பாட்டு படிக்க முடியலன்னா எங்க வரும்னு சொன்னல அதை மட்டும் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக இங்க இருங்க, மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சு போனீங்கன்னா அதுவே முடியாது. என்ன விஷயம் சொல்றாங்க, எந்த நூல்ல இருக்கு, எந்த புலவர் அதை பாடியிருக்காரு, அதோட நீ பாடிக்க. அதுக்கு மேல நம்ம அதுல போய் ரொம்ப இன்டீரியரா எதையும் எதிர்பார்க்க கூடாது. சொல்றது புரியுதா? அழிச்சிடவா? அடுத்து சொல்லுங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாராம்.
ஃபர்ஸ்ட் வரி என்ன வரி? யாதும் ஊரே யாவரும் கேளிர். அடுத்த வரி தீதும் நன்றும் பிறர் தரவாரா. மூணாவது வரி மனப்பாடம் பண்ணல. நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன. நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன. எங்க இதுக்கு மீனிங் சொல்லுங்க. என்னதான் சொல்லியிருக்காரு? சொன்னவர் யாரு? கணியன். சரி, என்னதான் சொல்றாரு? யாதும் ஊரே யாவரும் கேளிர். எல்லாமே எங்க ஊரு தான். அங்க இருக்கிற எல்லாரும் என்னுடைய உறவினர் தான். புரியுது இல்லையா? ஆனா இதேதான் பாரதியாரும் சொன்னா, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், பார்க்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லைன்னா. சுத்தி சுத்தி பாக்குறேன், என்னைய தவிர யாருமே இல்லை. புரியுது இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா, எல்லாமே என் ஊரு, அங்க வசிக்கிற எல்லாருமே என்னுடைய உறவினர். புரியுது இல்லையா? இன்னைக்கு ஐநா சபையினுடைய வாசலில் இந்த வாசகம் பொறித்து வைக்கப்பட்டிருக்கு. புரியுதா? கீழே கணியன் பூங்குன்றனார்னு போட்டு. அப்ப உலக மக்களுடைய ஒன்றினை, உலக பொதுமை பற்றி பேசுகிற பாடல் அடி. இரண்டாவது வரி என்ன சொல்றாங்க பாருங்க, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. உனக்கு வந்த நன்மைக்கும் உனக்கு வந்த தீமைக்கும் பிறர் காரணம் கிடையாது. ஆமா தானே? உனக்கு வந்த நல்லதுக்கு நீதான் காரணம், உனக்கு வந்த கெட்டதுக்கு நீதான் காரணம். அடுத்த வார்த்தை கவனிங்க, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன. நீ நொந்து போய் துன்பப்படுறதோ, அது தனிந்து இன்பமாக இருக்கிறதோ, மேல சொன்ன மாதிரியே. அவற்றோர் அன்ன மேல சொன்ன மாதிரியே. அப்ப உனக்கு வர நன்மைக்கும் தீமைக்கும் நீதான் காரணம், உனக்கு வர்ற இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நீதான் காரணம் என்ற உலக பொதுமை பற்றி புறநானூற்றில் பாடிய புலவர் கணியன் பூங்குன்றனார். அர்த்தம் புரியுதா? கீழே எழுதிக்கோங்க. என்ற பாடல் அடியின் மூலம் உலக பொதுமை பற்றி பாடிய புலவர் கணியன் பூங்குன்றனார். உலக பொதுமை பற்றி பாடியவர். அழிச்சிடவா? அழிச்சிடவா? அடுத்து சங்க காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற மன்னன் ஒருத்தர் தான். அவன் சோழர் குலத்தில் சிறப்பு பெற்றவன். அவன் யார் அப்படின்னா கரிகாலவளவன். கரிகாலவளவன். கரிகாலவளவனுடைய முன்னோர்கள் காற்றின் திசையறிந்து கப்பலை செலுத்தினாங்களாம். கடலுக்குள்ள போயிட்டாங்கன்னா காத்து எந்த பக்கம் போதோ அந்த காத்தை வச்சு திசையறிந்து கடலுக்குள்ள போய் அதனுடைய அந்த பொருட்கள் எல்லாம் என்னது செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்ததாக வரலாறு சொல்லு. புரியுது இல்லையா? அப்ப என்னது பாட்டு? என்ன பாட்டு? என்ன பாட்டு? என்னது புரியல? நெய்தல் திரிஞ்சு வரணும், கடலும் கடல் சார்ந்த நிலம், மருத வயக்காடு, மருத வயலும் வயல் சார்ந்த நிலம். அந்த பாட்டு நல்ல பாட்டே. வழிதொழில் ஆண்ட உறவோன் மருகன் வறுமை. முத வரி படிச்சதுல நீங்க ஃபர்ஸ்ட் வரி எனக்கு ஞாபகம் பண்ணீங்க. வெண்ணி குயத்தியார் பாடின பாட்டு, ரெண்டே வரி. வழிதொழிலாண்ட உறவோன் மருக.
கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஏன்னா நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. பாருங்க எத்தனை 4வது பாட்டு தானே, 4 தானே. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. நாவாய்னா என்னது? பெரிய கப்பல். ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக. வழினா என்னது? இப்பதான் தொல்காப்பியம் வரும்போது கூட சொன்னேன், வழி காற்று. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. என்ற பாடலடியின் மூலம் காற்றின் திசையறிந்து களம் செலுத்திய கரிகாலனின் முன்னோர்கள் பற்றி. கரிகாலன்னா யாரு? கரிகால வளவன். பாடிய புலவர் யாருன்னா வெண்ணி குயத்தியார். அப்ப காற்றோட திசையறிந்து கப்பல் என்ன பண்ணாங்க? செலுத்தினாங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக. அவனை பத்தி புகழும் போது நீ சாதாரண மன்னன் கிடையாது, காற்றினுடைய திசையறிந்து களம் செலுத்திய முன்னோர்களினுடைய மரபில் வந்த சோழ மரபை சார்ந்தவன் நீன்னு சொல்றாங்க. புரியுது இல்லையா? இப்ப யாரு கரிகாலன் சொன்னாங்கல்ல, இந்த கரிகால மன்னன் இவனுடைய இயற்பெயர் என்னது? கரிகால வளவன் என்பது இவனோட பேரு. இவனோட இயற்பெயர் என்ன பேரு? திருமாவளவன். அரிமா அண்ண அணங்குடை துப்பின் திருமாவளவன் என்று இலக்கியங்கள் இவனை புகழுது. அர்த்தம் புரியுதா? அப்ப கரிகாலன்னா கரிகால வளவன். அந்த கரிகால வளவனுடைய இயற்பெயர் தான் என்னது? என்னது? திருமாவளவன். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ரைட். அப்ப இதோட இருக்கட்டும், நம்ம அடுத்து கன்டினியூ பண்ணலாம். கவனிங்க, பாட்டு வரிய படிக்கலாம்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கூடாது. நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், வரிக்கு வரி மனப்பாடம் உங்களை பண்ணவே சொல்லலை. இந்த விஷயம், இதை பத்தியான செய்தி இந்த நூல் சொல்லியிருக்கு, இந்த புலவர் பாடியிருக்காரு. அந்த வரியை கொடுக்குறப்ப கெஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். நீங்க அதுக்காக லைன் பை லைனா வரிய மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணுமா சார்? அப்படிலாம் தேவையே இல்லை. சொல்றது புரியுதா? இப்ப கரிகாலர் முன்னோர்கள் காற்றின் திசையறிந்து களம் செலுத்தின செய்தி அப்படின்னா அது புறநானூர்ல இருக்கு. அது வெண்ணி குயத்தியார் என்கிற புலவர் பாடிருக்காங்க. ஏன்னா கரிகால வளவன் செய்த போர் வெண்ணி போர். அவனோட வெண்ணி போர் வெற்றிகள் குறித்து அந்த அம்மா பாடுறதுனாலதான் அந்த அம்மாவுக்கு பேரு வெண்ணி குயத்தியார். புரியுது இல்லையா? அப்ப லாஜிக் வச்சு நீங்க புக்ல படிக்கும் போது நாம அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நான் கண்டிப்பா இலக்கியத்துல கொஸ்டின் கேட்கிற விஷயங்கள் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறது கிடையாது. எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வேணுமோ அது மட்டும். சொல்றது புரியுதா? அப்ப எழுதுறது பிரச்சனை இல்லை, என்ன பண்ணணும்? படிச்சிடணும். இன்னைக்கு நாம சொன்ன அறிஞர் சொல்லும் பொருளும் பார்த்தோமா, அது கலை சொல்லாக்கம் பார்த்தோமா, அது ஆசிரியர் நூலாசிரியர் பார்த்தோமா, அது காலையில வருஷம் மென்ஷன் பண்ணோமா, அது எல்லாத்தையும் அப்டேட் மனப்பாடம் பண்ணி வருஷம் அது பத்தியான நூல்கள் வச்சு மென்ஷன் பண்றப்ப எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இலக்கணம் எல்லாமே புரிதல் தான். ஆனா இலக்கியம் நாம சில விஷயங்களை வாசிச்சு என்ன பண்ணணும்? பொருள் தெரிஞ்சு அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேவா? அப்ப இன்னைக்குள்ள செய்தியெல்லாம் படிச்சிடலாமா? எப்ப எப்ப? நைட்டுக்குள்ள படிச்சிருவீங்க, நான் நம்பணும். எப்ப? எக்ஸாமுக்குள்ள. ஓகேவா?
அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். நான் அதனாலதான் உங்களுக்கு என்னன்னு கேட்டா பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டையுமே மனசுல வச்சுதான் எந்தெந்த கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்பாங்க, எதுல இருந்து உங்களுக்கு சிலபஸ் மென்ஷன் பண்றப்ப கேட்பாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஒரு டாபிக்கும் சொல்லிட்டே போறோம். அப்ப இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நிறைய கொஸ்டின்ஸ் தெரியாட்டி கூட ஆப்ஷன்ஸ் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், லாஜிக்கா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சா இன்னொரு விஷயத்தை வச்சு ஆன்சர் போட முடியும் இல்லையா? அது மாதிரி சொல்றது புரியுதா? ரைட். அப்ப தொடர்ந்து படிங்க. கொஸ்டின் கேட்போமா? கொஸ்டின் கேட்டு முடிச்சிடலாமா? புரியல? ஆமா, அது அடுத்த கிளாஸ் சொல்லவா? ஏன்னா அது பெயரச்சம் வினையச்சம் இல்லைன்னா ஒண்ணு செய்யற ஒரு பேப்பர்ல எழுதி குரூப்ல போட்டு விடுவோம், எழுதிக்காங்க. ஷார்ட்டை சொல்லிட்டு கூட ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதி கூட போட்டு விடுறேன். அது நீங்க பெயரச்ச மிக முக்கியமான பெயரச்ச சொற்கள் வர இடத்துல அதை எழுதிக்கோங்க, மிக முக்கியமான வினையச்ச சொற்கள் வர இடத்துல அதை எழுதிக்கோங்க. எடுத்துலாம் சார். ஓகேவா? அப்ப என்னன்னு கேட்டா